அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 ஃபிசிக்ஸில் யூனிட் 4 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஏசி கரண்ட், மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும். இந்த டாப்பிக்கில் இந்த யூனிட்டில் நமக்கு பார்த்திங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்டு இன் அண்ட் இண்டக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு மின்தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல், ஒரு மின்தூண்டி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மின்தூண்டியில் நமக்கு ஆற்றல் சேமிக்கப்படுது. ஸோ இந்த ஆற்றல் எப்படி சேமிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்த ஆற்றலாக நமக்கு சேமிக்கப்படுது. ஸோ இந்த தூண்டியில் உருவாகக்கூடிய மின்னியக்கு விசை, அதாவது இண்டக்டரில் ஸ்டோர் ஆகக்கூடிய எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா அதனுடைய கரண்ட்டை அப்போஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ நம்ம எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா psi is equal to minus L into di by dt அப்படின்னு நம்ம எழுதுவோம். சரிங்களா? ஸோ அப்போ EMF opposes the current. EMF opposes the current அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நம்ம ஆப்போசிஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் ஃபோர்ஸுக்கு எதிராக எக்ஸ்டர்னலாக ஒரு ஒர்க் பண்ணி நம்ம அந்த இண்டக்டரில் சார்ஜை மூவ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ dq அப்படின்ற சார்ஜை நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா dt டைமில் ஒரு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து அதை மூவ் பண்ண வைக்கிறோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா dw அப்படின்ற ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ dw ஈக்குவல் டு மைனஸ் psi இன்ட்டு dq அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு கரண்ட் அப்படின்றது தெரியும், ஃபர்ஸ்ட் யூனிட்டில் படிச்சிருப்போம், செகண்ட் யூனிட்டில் படிச்சிருப்போம். I is equal to dq by dt. ஆக்சுவலி I ஈக்குவல் டு q by t அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ இங்கே சேஞ்ச் இன் தி சார்ஜ் அண்ட் சேஞ்ச் இன் தி டைம் தான் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது கரண்ட்டோட வேரியேஷன், அதை நம்ம dq by dt அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு dq தான் தேவை. இந்த dq இங்கே வச்சுட்டு I இன்ட்டு dt அப்படின்னு நம்ம எழுதுங்க. ஸோ இந்த dqயோட வேல்யூ கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் psi இன்ட்டு நமக்கு dqக்கு பதிலாக I இன்ட்டு dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த psiயோட வேல்யூ மேலே எழுதியிருப்போம், அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆஃப் L இன்ட்டு di by dt I இன்ட்டு dt அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த dt கேன்சல், மைனஸ் கேன்சல். ஸோ L இன்ட்டு di இன்ட்டு I அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். L இன்ட்டு I இன்ட்டு di அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது நம்ம என்ன எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா dw, ஆக்சுவலி ஒர்க், ஸ்மால் சேஞ்ச் இன் தி ஒர்க் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? இது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டோட்டல் ஒர்க் கால்குலேட் பண்ணுறதுக்காக ரெண்டு சைடும் இன்டிகிரேட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் ஒர்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா டோட்டல் கரண்ட்னால நமக்கு வேரியேஷன் ஆகும். அப்போ கரண்ட்டோட வேல்யூ வேரியேஷன் ஆகும், அதாவது 0லேருந்து மேக்ஸிமம் I வரைக்கும் வேரியேஷன் ஆகும். ஸோ ஒர்க் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். ஸோ டோட்டல் ஒர்க் இது dw இன்டெக்ரல் dw is equal to L கான்ஸ்டன்ட், I இன்ட்டு di இன்டெக்ரல், கரண்ட்டோட வேல்யூ 0லேருந்து மேக்ஸிமம் I வரைக்கும் நமக்கு வேரியேஷன் ஆகும். ஸோ இதை dw இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு w ஒர்க் அப்படின்னு கிடைக்கும். L கான்ஸ்டன்ட், I பண்ணும்போது நமக்கு I ஸ்கொயர் பை 2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் நமக்கு இன்டெகிரேஷன் கிடைக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டில் நமக்கு 0 அண்டு ஐன்னு சொல்லி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா L இன்ட்டு I ஸ்கொயர் பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ w ஒர்க் இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு I ஸ்கொயர் பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கிற சொல்யூஷன்ஸ். இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 1/2 L I ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் ஒர்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ், மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக நமக்கு ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. ஸோ அதை UB அப்படின்னு சொல்லி எழுதலாம். UB இஸ் ஈக்குவல் டு 1/2 L I ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ எனர்ஜி டென்சிட்டி, ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு சொல்லும்போது ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வால்யூமில் டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனர்ஜி
எனர்ஜி டென்சிட்டி, இதை வந்து தமிழில் ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ யூ ஸ்மால் யூபி இஸ் ஈக்குவல் டு யூபி டிவைடட் பை ஏரியா எழுதணும் அண்டு வால்யூம் எழுதணும். ரெண்டு வால்யூமில் டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாவில் 1/2 எல்லுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்ஐ ஸ்கொயர் எழுதிடுறேன். எல்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை ஏஎல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So UB energy density, UB is equal to 1/2 LI square by AL. இதை நம்ம முன்னாடி பார்த்தோம். சரிங்களா? எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் பார்த்தீங்கன்னா L is equal to mu naught n square I AL அப்படின்னு எழுதியிருப்போம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ், தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு என்ன பண்ணுறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லுக்கு பதிலாக மியூ நாட் என் ஸ்கொயர் ஐஏஎல் அண்டு நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஐ ஸ்கொயர் வேல்யூ இருக்குது டிவைடட் பை ஏஎல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஏஎல் சாரி, இதில் வந்து ஐ வராது. ஓகேங்களா? சாரி, இந்த ஐ ஸ்கொயர் வந்து ஆல்ரெடி இருக்குது. இந்த வந்து டேர்மில் வந்து ஐ வராது. ஸோ ஐ வந்து எரேஸ் பண்ணிடுங்க, ஐ இல்லாமல் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏ கேன்சல் பண்ணிடலாம் அண்ட் எல் ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ டேர்ம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூ நாட் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இண்டக்டன்ஸில் வந்து மியூ நாட் என் ஸ்கொயர் ஏஎல் இது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பர் யூனிட் வால்யூமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குன்றது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லும் போது பி ஈக்குவல் டு மியூ நாட் என் ஐ அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாட் இஸ் திஸ்? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொலினாய்ட், ஒரு கம்பிச்சூரில் எனி ஒன் ஆஃப் தி பாயிண்டில் நமக்கு இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த காயிலுக்குள்ளே சர்க்கிளில் எனி ஒன் ஆஃப் தி பாயிண்ட், எந்த பாயிண்டில் வேணால் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ தான் இந்த வேல்யூ. சரி, இப்போ இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் நமக்கு கடைசி ஒரு டிவைட் பை 2 இருக்கும். ஸோ இதில் மியூ நாட்டை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். மியூ நாட் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் டிவைடட் பை 2 மல்டிப்ளை and divided by மியூ நாட். ஸோ இந்த மியூ நாட் ஸ்கொயர் வந்துடும். மியூ நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். டிவிஷனில் ஒரு மியூ நாட் இருக்கும், மல்டிப்ளிகேஷனில் 2. இந்த டேர்முக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட். ஸோ இதுதான் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் தி சொலினாய்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.